குட் ஈவினிங் மேடம். ஆர்டர் ப்ளீஸ் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னொருத்தவங்க வரணும், அப்புறமா ஆர்டர் Okay, பண்றேன். madam. தேங்க் யூ. நந்தினி இன்னும் காணுமே. சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். மித்ரா, ஹலோ நந்தினி. நான் ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? நானும் வந்துட்டேன். வாசல்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? ஆ, நான் உள்ள டேபிள்ல உட்கார்ந்திருக்கேன். நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். ஓகே. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் நாம இப்பதான் நேர்ல சந்திக்கிறோம். வாழ்த்துக்கள் மித்ரா. தேங்க் யூ நந்தினி. மேடம் சொல்லுங்க மேடம், என்ன சாப்பிட்றீங்க? ஓகே, நீ என்ன சாப்பிடுற? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? சூப் சாப்பிடலாமா? ஓகே. எஸ் மேடம். 2 ஸ்வீட் கார்ன் சூப். ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஆமா மித்ரா, போன்ல பேசும்போது நீ அருணாச்சலத்தை அடிச்சத ஆதி பார்த்துட்டாரு. அவருக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னியே, என்ன நடந்தது? எதுக்கு நீ அவரை அடிச்ச? என் கல்யாண விஷயத்துல சில விஷயங்கள் பார்வதிக்கு சாதகமா அமைஞ்சிட்டு வரத நினைச்சு நானே டென்ஷன்ல இருக்கேன். தாலிக்கு தங்கம் உருக்குற சடங்குல அந்த அருணாச்சலத்தால எனக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகிதான் போச்சு. அந்த கோவத்துல தான் நான் அடிச்சேன். ஏன் அப்படி என்ன டென்ஷன் உனக்கு? அது வந்து கொஞ்சம் இரு மித்ரா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். ஓகே. ஹலோ, நமஸ்தே. என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கொஞ்சம் இருங்க, இங்க நெட்வொர்க் இல்ல, நான் வெளியில வரேன். மித்ரா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, இப்ப சிக்னல் இருக்கா? ஆதி எப்படி இங்க? ஆதி இங்கதான் வராரு. இப்ப என்ன பண்றது? மித்ரா, மித்ரா, ஆதி இங்க வந்துகிட்டு இருக்காரு. ஆதி இங்க வராரா? என்ன சொல்ற? ஆமா, நான் இப்பதான் பார்த்தேன். நீ எங்கேயும் உட்காரு, நான் பக்கத்து டேபிள்ல உட்காரேன். ஹாய் ஆதி.
ஹாய். ஹாய் ஆதி. என்ன ரெஸ்டாரண்ட்ல தனியா உட்காந்துட்டு இருக்க? யாருக்காவது வெயிட்டிங்கா? ஆமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி என்னை மீட் பண்ணணும்னு ஃபோன் பண்ணியிருந்தா. அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் குறுக்க வந்தது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? நோ நோ நோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீங்க வந்தது எனக்கு சந்தோஷம்தான். எக்ஸ்கியூஸ் மேடம். உன் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னியே, ஆனா 2 சூப் ஆர்டர் பண்ணியிருக்கியே. அ, அது வந்து நான் வந்து உட்கார்ந்த உடனே பேரர் ஆர்டர் எடுத்தா. சும்மா 2 சூப் ஆர்டர் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு வரணும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வான்னு சொல்லியிருந்தேன். உங்களை பார்த்ததும் கொண்டு வந்துட்டான் போல இருக்கு. சூப் சாப்பிடுங்க. பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. எனக்கு சூப்லாம் வேண்டாம். என் ஃப்ரெண்ட் இப்ப வந்துருவா ஆதி. நீங்க பிஸி மேன், எனக்காக கம்பெனி கொடுக்க வேண்டாம். நீங்க எனக்காக எதுவும் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க கிளம்புங்க. நோ ப்ராப்ளம் மித்ரா. அது வரைக்கும் நான் உனக்கு கம்பெனி தரேன். நான் இங்க இருக்கிறதுல உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைல்ல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க டைம் வேஸ்ட் ஆகுதே, அதனால தான் சொன்னேன். மத்தபடி நோ ப்ராப்ளம். சூப் நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? பரவாயில்ல, நீ சாப்பிடு. என்னது இது, பெப்பர் வரவே மாட்டேங்குது. ஐயோ, ஆதி. ஐயோ, சாரி சாரி ஆதி, கண்ணு எரியுதா? வாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க. நல்ல வேளை தப்பிச்சோம். ஆமா,
ஆதி எப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாரு? எதர்ச்சியா வந்தாரா இல்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரா? ஷூ, ஒரே குழப்பமா இருக்கு. ஆதி எதேச்சியா அங்க வந்தாரா இல்ல மித்ராவை ஃபாலோ பண்ணி வந்தாரா? குழப்பமா இருக்கே. மித்ரா பத்தின உண்மையை இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். மிஸ் ஆயிடுச்சேன். நந்தினி, ஹலோ. வீட்டுக்கு போயிட்டியா? ம், வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப என் ரூம்ல தான் இருக்கேன். ஆமா, ஆதி உன்கிட்ட ஏதாவது கேட்டாரா? எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? சும்மா விசாரிச்சாரு. நான் ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, நாம மீட் பண்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆதி எப்படி வந்தாரு? அத எனக்கு ஒண்ணும் புரியல. ஆதி அங்க வருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வரும்போது வீட்ல யார்கிட்டயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தியா? இல்லையே, நான் இங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. அதுவும் நான் உன்னை பார்க்க வரும்போது யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட ஃபோன் பேசும்போது கூட யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லையே. நான் எப்பவும் உன்கிட்ட பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து ரொம்ப எச்சரிக்கையா தான் பேசுவேன். இப்பவும் என் ரூம்ல இருந்து தான் பேசுறேன். அப்பவும் என் ரூம்ல இருந்து தான் பேசிட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியா? சத்தத்தையே காணோம். ஏதாவது பேசு. ஹேய், இதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்து பேசுன? ஏன் ரூம்ல இருந்து தான் பேசுனேன். ஏன், என்னாச்சு? நான் அத கேக்கல. இதுக்கு முன்னாடி நீ பேசும்போது எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. இப்ப அந்த டிஸ்டர்பன்ஸ் வரல. நீ மறுபடியும் அந்த இடத்துக்கு போ. என்ன என்ன டிஸ்டர்ப்? போ, உன்னை போன்னு சொல்றல்ல, போ. ஓகே 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 ஓகே, போ சீக்கிரம். அந்த இடம் தான், அந்த இடம் தான். அப்படியே இரு, அப்படியே இரு. ஏய், என்னடி டிஸ்டர்ப் ஆகுது? அநேகமா ரூம்ல மைக் செட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மைக்கா? ஏன் ரூம்ல மைக் செட் பண்ணிருக்காங்களா? ஆமா, அதுவும் அந்த மைக் இப்போ நீ பேசிட்டு இருக்கல அந்த இடத்துல தான் இருக்கு. நீ நல்லா தேடி பாரு. ஓகே ஓகே, நீ லைன்ல இரு, நான் தேடி பாக்குறேன். தேடு, கீழே பாரு, தேடு, சீக்கிரம் தேடு. இந்த இடத்துல தான் தேட சொன்னா. நீ சொன்னது கரெக்ட் தான். மைக் செட் பண்ணிருக்காங்க. அந்த மைக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். எஸ், முதல்ல அதை டிஸ்பாஸ் பண்ணு.
ஆ. மித்ரா, உன் ரூம்ல மைக் செட் பண்ணது யாருன்னு தெரியணும். அதனால இந்த விஷயத்த அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லு. ஓகே நந்தினி, இத நான் பாத்துக்கிறேன். எதிரிங்க நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க மித்ரா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே நந்தினி, இத நான் பாத்துக்கிறேன். ஆமா, நாளைக்கு காலையில தான் 9 to 9:30 அப்பதான் முகூர்த்த நேரம். கண்டிப்பா நீங்க வரணும். ஓகே, தேங்க்யூ. அருண், அம்மா. நாளைக்கு பந்தக்கால் நடனம், அதுக்கான ஏற்பாடுலாம் ரெடியா இருக்கா? எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. குட். வனஜா, அக்கா ஐயருக்கு சொல்லியாச்சுல்ல? சொல்லிட்டேன்க்கா. சரியான நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாரு. நாளைக்கு எல்லாம் கரெக்டா இருக்கணும். லாஸ்ட் மினிட்ல அது இல்ல இது இல்ல நீ ஏதாவது சொதப்பல் நடந்துச்சு அவ்வளவுதான். உமாமா, கூல் ட்ரிங்க்ஸ். தேங்க்ஸ். வனஜாமா, அம்மா. வா மித்ரா. பார்வதி, அம்மா. மித்ராவுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. சரிங்கம்மா. கூல் ட்ரிங்க்ஸ் வேண்டாம் ஆண்டி, எனக்கு நியாயம் வேணும். என்ன ஆச்சு இவளுக்கு? நியாயம் வேணும், அது வேணும், இது வேணும் வந்து நிக்கிறா. என்ன நடந்ததுன்னு தெரியலையே. நியாயம் வேணுமா? என்ன சொல்ற மித்ரா? உனக்கு அப்படி என்ன அநியாயம் இங்க நடந்துச்சு? மித்ரா, மாமா கேட்டுட்டு இருக்காரு, அதுக்கு நீ பதில் சொல்லாம மைக் மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? இது மைக் மாதிரி இல்ல ஆண்டி, மைக்கே தான். மைக்கா? என்ன கண்காணிக்கிறதுக்காக, நான் பேசுறத ஒட்டு கேட்கறதுக்காக எனக்கு தெரியாம என் ரூம்ல இத பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஐயோ, உங்க வீட்ல ஒரு பாதுகாப்பு இருக்கிறதா நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. இந்த மைக்கை என் ரூம்ல பிக்ஸ் பண்ணி என்ன கண்காணிக்கிறது இங்க யாருன்னு எனக்கு தெரியணும் ஆண்டி. நீங்க தான் எனக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மித்ரா, உன் ரூம்ல இந்த மைக்கை செட் பண்ணது யாரா இருந்தாலும் அதை என்னால மன்னிக்கவே முடியாது. அத பண்ணது யாருன்னு இப்பவே கண்டுபிடிச்சிடலாம்.